வணக்கம் தலைவா, இன்னிலேருந்து வீடியோ எடுத்து ஒழுங்காக போடலாம். எனக்கு தெரியுது நீங்கள் எது சிரிக்கிறீங்கன்னு. செல்ஃபி ஸ்டிக் தேடி எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. கடைசியில் அது எங்கே இருந்தது தெரியுமா? வெங்காயம் பேஷனில் இருந்தது. நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மலை பகவான் வந்துட்டாரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வர கோவத்துக்கு ஷோல்டரில் இருக்க நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வீடியோ நம்ம சமைக்கிறதுல காட்டுவோம்னு சொல்லி கிச்சனில் போய் பார்க்குறேன். ஒரே கந்த குளமாக இருக்குது. ஐயோ வேறு வழி இல்லை, நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா இங்கிட்ட போட்டு நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி, உண்மையிலே ஜோக்கர் தான். ஃப்ரிட்ஜை வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கணும். கிச்சனுக்குள்ளே போயிட்டோன்னே சிக்கனை வேக விட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கனை வேக விட்டு எல்லாத்தையும் காய்கறிலாம் சும்மா டாட்டான்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரத்தில் பார்த்தா சிக்கனை தருமம் வெந்து முடிஞ்சிச்சு. சரி, தேவையான மசாலாலாம் எடுத்து மிக்சியில் போட்டு சும்மா கிட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சு பேஸ்ட்டு மாரி நல்லா அரைச்சி எடுத்துக்கினேன். அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு அப்புறம் பட்டை, கிராம்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லா கருமத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டேன். அப்புறம் என்ன, நம்மளுக்கு தேவையான ஃபைபரு, கொஞ்சோண்டு பீன்ஸு, ஒரு கேரட்டு, உப்பு போட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த கடாயை அதில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அதை வேக விட்டேன். என்னன்னா நம்ம பல்லு வேறு கிளிப்பு போட்டுக்கோம். சிக்கனை என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன், நான் அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து மிக்சியில் போட்டு சிக்கனை இது போல் நல்லா அரைச்சி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம செஞ்ச மசாலா எடுத்து அதில் போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு உப்பு போட்டு என்னென்ன மசாலா வேணுமோ இருக்கிற எல்லா மசாலா தூக்கி சொருவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம சிக்கன் அரைச்சி வச்சோம்ல அதை தூக்கி இதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு வேக விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அம்மா திரும்பி பார்த்தா ஒரே குப்பை குளமாக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசிச்சு ஒரு ப்ரெட் எடுத்து வாயில் போட்டு நான் கையில் இருக்க நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் திரும்பி பார்த்தா தலைமையெல்லாம் ரெடி ஆகிட்டான். வேறு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து போட்டு சாப்பாடு, கறி, அப்படியே தட்டு ஃபுல்லாக ஃபைபரு, ப்ரோட்டீனு ஒரே கச்சன்னு இருந்துச்சு. வெளியே போய் குளிச்சுட்டு வந்து சாப்பாட்டை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சது பாருங்கள். அடடா, அப்படியே பிரியாணி ஃப்ளேவரில் இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது.